வணக்கம் திருச்சி மக்களே. நம்ம எல்லாரும் தேர்தலில் ஓட்டு போடுறோம். ஆனால் ஒரு தொகுதியில் 10 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, இன்னொரு தொகுதியில் 5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இது சமமாக இருக்குமா? இதை சரி செய்ய தான் டீலிமிட்டேஷன் வருது. டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னங்க? வாங்க பார்க்கலாம். இது ஒரு தொகுதி மறுசீரமைப்பு செயல்முறை. ஒவ்வொரு பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியிலையும் மக்கள் தொகை சமமாக இருக்க இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதனால ஒரு புதிய தொகுதிகள் உருவாக்கப்படலாம், பல தொகுதிகள் இணைக்கப்படலாம், சில தொகுதிகள் எண்ணிக்கை கூட குறைக்கப்படலாம். இந்தியாவில் டீலிமிட்டேஷன் 1952, 1963, 1973, அப்புறம் 2002 இதுக்குன்னு தனி கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. கடைசியாக 2002 நடைபெற்ற டீலிமிட்டேஷன் 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1976 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி எண்ணிக்கையை இயற்கையான மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வரை உறுதிப்படுத்துவோன்னு முடிவு செய்ததால் 2026 அப்புறம் டீலிமிட்டேஷன் வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையை வச்சு தான் இந்த தொகுதிகளோட மாற்றங்கள் நடக்க போகுது. 2011 இந்தியாவோட மக்கள் தொகை 121 கோடி. 2024 இந்தியாவோட மக்கள் தொகை 144 கோடி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நம்ம சைனாவே தாண்டிட்டோம். இந்த டீலிமிட்டேஷனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் அப்படின்னு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். அதை ஒரு பேஸை வச்சு பார்த்தா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென் மாவட்டங்கள் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்தி வளர்ச்சியை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாமொருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் சொன்ன எல்லா ஸ்டேட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு மக்கள் பாப்புலேஷனை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த யூபி, பீகார், எம்பி, ராஜஸ்தான் இந்த மாதிரியான வட மாநிலங்கள் மக்கள் தொகையை அதிகப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரையும், அதோட அவேர்னஸ் தெரியாமல். இதனால் வட மாநிலங்களுக்கு கூடுதல் தொகுதி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு எண்ணிக்கை கம்மியாக சான்சஸ் நிறையாவே இருக்குது. இப்போது டிஎன்ஏ ரெப்ரசன்ட் பண்ணால் 39 எம்பிஸ் இருக்கிறாங்க. புதுசாக டீலிமிட்டேஷன் வரப்போ 39ங்கிற நம்பர்ஸில் மைனஸ் ஆக சான்சஸ் நிறையாவே இருக்குது. இதனால் தமிழகத்துகளோட அரசியல் செல்வாக்கு குறைய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நிதி ஒதுக்கீடு குறையலாம். பாராளுமன்ற தொகுதி எண்ணிக்கை அடிப்படையை வச்சு தான் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும். ஸோ தொகுதிகள் குறைஞ்சா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்டு ஆல்ரெடி நிறையா குறைச்சிட்டு இருக்காங்க, இன்னமும் குறைக்கப்படலாம். இதனால் வளர்ச்சி திட்டங்கள், முக்கிய திட்டங்கள் வரும் மானியம் கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பெரிய தொகுதி, குறைந்த மக்கள் சேவை. உதாரணத்துக்கு தொகுதி பெருசாயிடுச்சுன்னா ஒவ்வொரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் அதிகமான பொறுப்புகள் வரும். மக்கள் தங்கள் பிரச்சனையிலேயே நேரடியாக தெரிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வாய்ப்பு ஏற்படலாம். அதிகாரிகள், அரசு உதவிகள், திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு டிலேவாக தான் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது. 2026 அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்துச்சுன்னா இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக வருங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் ஸ்டாலின் சார், அவரும் ப்ளஸ் பக்கத்து ஸ்டேட்ஸில் இருக்கிற சிஎம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜேஏசி, அதாவது ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிங்கிற ஒரு கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணி அதை அவர் தலைமையிலேயே நடத்தவும் பிளான் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் அவங்க என்ன ஒரு பாயிண்ட்டை முன்னெடுத்து வச்சுருக்காங்கன்னா, இன்னும் 25 வருஷத்துக்கு கழித்து டீலிமிட்டேஷன் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை, கோரிக்கையை மத்திய அரசுக்கு வச்சிட்ருக்காங்க. டீலிமிட்டேஷன் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆனால் அது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மக்கள் தொகை அடிப்படையில் மாற்றுவதை விட ஒரு நியாயமான முறையில் ஒழுங்குபடுத்த வேணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கையாகவும் இருக்குது. அந்த ஜேஏசி கமிட்டி அவங்களோட கோரிக்கையாகவும் இருக்கணும். பாப்புலேஷன் க்ரைட்டீரியா மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் க்ரைட்டீரியாவையும் சேர்க்கணும். எஜுகேஷன், எக்கானமிக் க்ரோத்து, டெவலப்மெண்ட் மெட்ரிக்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து ஒரு டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடத்தினா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி தமிழ்நாடு அரசியல் கட்சி சேர்ந்து ஜாயிண்ட் கமிட்டியை உருவாக்கி அதில் அவங்களோட குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நம்மளும் இதை பற்றின ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸு
ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி தெரியாத எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, டீலிமிட்டேஷன் எப்படி நடக்க போகுது, நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணிவிடுங்க. ட்ரிச்சி டிசிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.